அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் குரும்பூர் ஒத்தக்கடை பகுதியில் மது போதையில் கடைகளை அடித்து ஒரு கும்பல் சேதப்படுத்தி இருக்கிறது. கடைகளில் இருந்த பேனர்கள், மேஜைகளையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் குரும்பூர் ஒத்தக்கடை பகுதியில் மது போதையில் கடைகளை அடித்து கும்பல் சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்து பழம்பதியிடம் கேட்கலாம். முத்து பழம்பதி, என்ன நடந்தது? விரிவான விவரம். விக்னேஷ், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ளது ஒத்தக்கடை கிராமம். இது புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் அமைந்திருக்கு. இந்த சாலையில தான் நேற்று முன்தினம் இரவு 6க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மது போதையில் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் இருந்த பதாகைகள், அதே போல் கடையில் இருந்த பொருட்களை சாலையில கொண்டு வந்து போட்டு உடைக்கிற காட்சி தற்போது வெளியாயிருக்கு. அது மட்டுமின்றி அந்த வழியாக வந்த வாகனங்களையும் அடிச்சு விரட்டுறாங்க. வாகன ஓட்டிகள் அச்சத்தோடவே பயந்து செல்லும் காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இதற்கு காரணம் மது மற்றும் கஞ்சா போதை தான் சொல்லி அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து அறந்தாங்கி காவல்துறையினருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தகவல் தெரிவிச்சோம். அவங்க எந்த விதமான நடவடிக்கை மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடாததாலதான் நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. இப்போ நம்ம அறந்தாங்கி காவல்துறை ஆய்வாளர் சந்திரபாண்டியன் பேசும்போது இப்பதான் எங்களுக்கு தகவல் தெரியும், உடனடியாக சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் அனுப்பியிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது பரபரப்பா இருக்கு. எல்லா பொருட்களையும் போட்டு சாலையில உடைக்கிறாங்க. இது ஒரு கிராமப்புற சாலை அல்ல, புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி செல்லக்கூடிய பிரதான ஒரு சாலை. இந்த சாலையில நள்ளிரவுல இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த இளைஞர்கள்ல யாரோ ஒருவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க. அந்த பிறந்தநாள் கொண்டாடி விட்டு அந்த போதையில இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப அந்த பகுதி மக்கள் கூட கேட்கறாங்க, வாகனங்களை அடித்து விரட்டுறாங்க, பொருட்களை உடைக்கிறாங்க. அதை கடந்து ஒரு பெண் இரவு நேரத்துல வாகனத்துல வந்திருந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. ஒரு விபரீதமான சம்பவம் நடந்திருக்கு. இப்ப அறந்தாங்கி பகுதியில் இயல்பாகவே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பழக்கங்கள் அதிகமா இருக்கு. அதை காவல்துறை கட்டுப்படுத்திய தவறியதன் விளைவாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இனியாவது ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தணும், இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். ஒரு போதையால எவ்வாறு பாதை மாறி இருக்கு என்பதற்கு இந்த ஒரு காட்சியே உதாரணம் அமைஞ்சிருக்குன்னு வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்து பழம்பதி.